ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 10வது மாதத்தின் கால வேளையிலே அதிகாலையிலே நாம் தேவ சமூகத்துக்கு வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார், வழி நடத்தினார். இந்த 9வது மாதத்தை ஆரம்பித்தவர்கள் முடிப்பதற்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை இந்த 10வது மாதத்தை காண செய்தார். அதற்காக கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இந்த புதிதாக்குகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துவாராக, வழி நடத்துவாராக. இந்த மாதத்தில் இந்த செய்தியினுடைய அல்லது இந்த வாக்கு தத்தத்தினுடைய தலைப்பாக புதிதாக்க விரும்பும் கர்த்தர், புதிதாக்க விரும்பும் கர்த்தர். என்னுடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்விலேயும் கர்த்தர் என்னை புதிதாக்க விரும்புகிறார். எதிலே புதிதாக்க விரும்புகிறார் என்றால், என்னுடைய உள்ளான மனுஷனிலே கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஏன் உள்ளான மனுஷனிலே புதிதாக்க வேண்டும்? ஏன் உள்ள புதிதாக்க வேண்டும்? நமக்கு உள்ள ஏன் புதிதாக்கணும் அப்படின்னா, வெளிப்பிரகாரமா நம்ம எப்போதுமே புதுசாக தான் இருப்போம். வெளியே நம்ம எப்போதுமே எப்படி தான் இருப்போம்? புதுசாக இருப்போம். எப்போ நம்மளை வெளியே பார்த்தாலும் நல்ல ட்ரெஸ், நல்ல உடை உடுத்தி, நல்ல பவுடர்லாம் போட்டு, ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே குறையே இருக்காது. ஆனால் வெளியே எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் நல்லா இருந்தாலும் புதுசு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ள எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய கவனம் எதில் இருக்கு அப்படின்னா, நம்முடைய உள்ளான மனிதனில். ஏன் சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கிறதே காரணம் யார் தான்? உள்ளான மனிதனுடைய சிந்தை, யோசனை, அவனுடைய திட்டங்கள் இப்படிப்பட்ட காரியமா இருக்கிறபடியால் நான் ஆண்டவரிடத்தில் இந்த காரியமாக பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின விஷயம் என்னவென்றால், உள்ளான மனிதனிலே ஒரு புதுப்பிக்கப்படுதல் அவசியம். புதுப்பிக்கப்படுதல் அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு கார் இருக்கிறதுனா அந்த காரில் வெளியே கோடு இருக்கலாம், பெயிண்ட் போயிருக்கலாம், எங்கேயாவது பெண்டு கூட இருக்கலாம். ஆனால் உள்ள இன்ஜினில் என்ன செய்யக்கூடாது? பழுது எதுவும் இருக்கக்கூடாது. இன்ஜின் கரெக்டாக இருந்தால் தான் கார் ஓடும். காரில் வெளியே பார்க்க கொஞ்சம் சில டேமேஜ் கூட இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் 2 கண்ணாடி கூட இல்லாட்டா கூட கார் என்ன செய்யும்? போகும். அந்த கண்ணாடி அழகாக வேணா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஜினில் எந்த பழுது இருந்தாலும் கார் வெளியே எவ்வளோ அழகாக இருந்தாலும் நின்றும். வெளியே எவ்வளவு ஷைனிங்காக கார் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஜினில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் மூவ் பண்ணவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நாம் அப்படி தான் ஸ்டக் ஆகி போயிருக்கிறோம். நமக்கு தெரியல எங்கே அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நம்மக்கிட்ட திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, நிறைய நமக்கு நட்பு இருக்குது, சாதாரண நட்பு இருக்குது, அரசியல் நட்பு இருக்குது, பணபல நட்பு இருக்குது, இப்படி நிறையா இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு கட்டத்தில் என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நமக்கு குடும்பம் நல்ல குடும்பம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய மாட்டுது? ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்லவில்லை என்று சொல்லும்போது, என்னுடைய உள்ளான மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதை புதிதாக்க விரும்புகிறார். ஏன் புதிதாக்குகிறார்? நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் புதிதாக்கப்பட வேண்டியது இருக்கிறது? ஏன் ஆண்டவர் என்னை புதிதாக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்றோ பெற்ற வல்லமையிலே அல்லது என்றோ பெற்ற அபிஷேகத்திலே, என்றோ பெற்ற ரட்சிப்பிலே அதையே வைத்துக்கொண்டு நான் வருகிற நான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த பழசு சில நேரம் பழைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. பழைய விஷயங்கள் நமக்கு ஆபத்தை கூட கொடுக்கலாம். உள்ளான மனிதனிலே சில பேருடைய எண்ணங்களிலே சில சொந்த பந்தத்தோடு நெருங்கவே முடியாது. என்னன்னு கேட்டால் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் அந்த குடும்பத்தோட ரொம்ப பேசுறதில்ல, ரொம்ப சேர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்முடைய பழசு எது
எதுவும் உள்ள இல்லை, எல்லாம் என்னது? புதியது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் புதிதாக்க விரும்புகிறார். ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்ப ஆவியானவர் இந்த மாதத்திலே நம்மளுடைய இருதயங்களை, நம்முடைய உள்ளங்களை புதிதாக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. புதிதாக்குகிறதினால் என்ன நடக்கும்? ஒரு பழைய ஒரு கிணறு இருக்கிறது என்றால் பழைய தண்ணி எல்லாம் எடுத்தாதான் புதுசா தண்ணி என்ன செய்யுமா? ஊறும். இறைக்கிற கிணறு ஊறுன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள பழசு அப்படியே இருந்துகிட்டே இருந்தா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால அங்க இருக்கிறதான எல்லா பழசையும் எடுத்துருவாங்க. ஆண்டவர் சில புதிய காரியங்களை நமக்கு செய்ய விரும்புகிறார், புதிதானவைகளை செய்ய விரும்புகிறார். அப்ப புதுசா ஏதாவது செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினார்னா பழச கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? நீக்கி வைக்கணும். ஆகையினாலதான் வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் என்ன செய்கிறேன்? புதிதாக்குகிறேன். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ சகலத்தையும் நான் என்ன ஆக்குறேன்? புதுசாக்குறேன். அப்ப ஆண்டவர் சில புதிய பாதைகள், புதிய வழிநடத்துதல், ஆண்டவர் சில காரியங்களை புதிதாக்க விரும்புகிறார் என்றால் அந்த பழைய காரியத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அப்ப புதிய காரியம் என்ன என்றால், அவரிடத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்னை புதிய விதமாக, அப்ப பழைய விதத்திலே ஒரு காரியம் சரியாய் வரவில்லை என்றால் என்ன செய்வது? உதாரணமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு கொயவன் வீட்டுக்கு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே பேசுகிறார், உணர்த்துகிறார். அங்கே உணர்த்தும் பொழுது 4ஆம் வசனம் பாருங்க, குயவன் வணைந்து கொண்டு இருந்த மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. கெட்டு போன உடனே அப்பொழுது அவன் திருத்தமாய் செய்யும்படி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை என்ன செய்தாராம்? வேறே பாண்டமாக வணைந்து புதுசா. அவரு முதல்ல ஒரு பிளான் இருந்துச்சு, அந்த பிளான்ல அது சரியா வரல. அது என்ன? அந்த கொயவனுடைய பார்வை, அவன் பார்க்கும் பொழுது இதை இப்படியே வணைஞ்சு விட்டா இது சரி வராது, அதனால இதை என்ன ஆக்கிடுவோம்? புதுசாக்கிடுவோம், வேற விதமா மாற்றிடுவோம், வேற வியூ பண்ணிடுவோம், வேற விதமான ஒரு டிசைன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மண்பாண்டம் செய்கிற அந்த குயவன் என்ன செய்தானா? வேற டிசைன் கொடுத்துட்டு செய்தானா. இது எதுக்கு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் உணர்த்தினார்? நமக்கு ஏன் பேசுறார் என்று சொன்னால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு செல்வதற்கு புதிதாக்க விரும்புகிறார். பழைய பாத்திரம் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பழைய மெத்தடிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பழையதே இல்லை. ஆண்டவர் தன் பார்வைக்கு, அங்க அதை தான் அழகா சொல்லி இருக்குது, தன் பார்வைக்கு திருத்தமாய் செய்யும்படி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. அப்ப நம்ம பிளான் படி இல்ல, டிசைன் எதுவும் நம்ம பிளான் இல்ல, அவர் பிளான்ல டிசைன் பண்றார். அப்ப நான் அந்த புதிதாக்குதலுக்கு என்னை விட்டு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நான் செய்வேன் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் புதிதாக்க விரும்புகிறவர், அவ்விதமாகவே செய்வாராக. ஒரு 6 காரியங்களை வேகமாக நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் அவ்விதமாகவே மாற்றுவாராக. ஆவிக்குரிய நிலைமையிலே கர்த்தர் நம்மை புதிதாக்குகிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய நிலைமையிலே புதிதாக்கப்படுதல் நம்மிடத்திலே வரும்போதெல்லாம் நல்ல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரமானது இந்த ஆவி ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரம் வேலையிடு. அப்ப இந்த சரீரத்திற்கு முக்கியமானது என்ன என்று சொன்னால், அவர் நமக்கு தந்திருக்கிற ஆவி, அவர் நமக்கு தந்திருக்கிற ஆத்மா, அதை நாம் புதுப்பித்து கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இந்த பூமியிலே அவருக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு உலக பிரகாரமாக, உதாரணத்துக்காக அதை சொல்லுகிறேன். ஒரு பெனிஃபிட் செய்யணும்னா ஒரு கட்சிக்காரன் அவன் தன்னுடைய கட்சியா இருந்தால் தான் என்ன செய்யறான், தன்னுடையவர்களா இருந்தாதான். ஒரு கம்பெனியில எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னா படிச்ச எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது இல்லை, அவங்க கம்பெனியில வேலை செய்யற அவங்க ஆட்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க? கம்பெனியில சம்பளம் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்களுடைய ஆளா இருக்கணும். சம்பளம் போடுற அன்னைக்கு 5000 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா எல்லாரும் கரெக்டாக டேக் மாட்டியிருக்கணும். ஏன்னா வந்த ஆள் யாருன்னு தெரியாமல் போயிடும். அப்போ அடையாளம் இட வேண்டியது இருக்கிறது. ஒரு அடையாளம் இருந்தால்தான் அங்கே ஆசீர்வதிக்கப்பட முடிகிறது. அப்போ இந்த உலகத்திலே நாம் எல்லாரும்
மட்டும் வாழ்கிறோம். நம்மை கர்த்தர் புதிதாக்கி ஒரு அடையாளத்தை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் வாசிங்கள். முதலாவது கொலோசியர் 3:10. சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 3:10 வாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. முதலாவதாக என்ன செய்ய வேண்டுமா பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இனி ஏன் புதிதாக்கணும்னு சொல்றாருன்னா, என் சாயல் கொஞ்சம் யார் மாதிரி இல்லை, ஆமா சிருஷ்டித்தவர் மாதிரி இல்லை, கொஞ்சம் சாயல் மாறுது, கொஞ்சம் பார்வை அந்த நம்மளை பார்க்கும்போது உங்களை பார்த்தா இன்னாருடைய குடும்பம் மாதிரி தெரியுது, ஆனாலும் ரொம்ப அவங்க ஜாடை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. குழந்தை பிறந்த உடனே வேலையா குடும்பத்துக்குள்ள சண்டை இழுத்து விடுற மாதிரி சில பேர் வருவாங்க. என்ன தெரியுமா, அப்பா மாதிரியும் இல்லை அம்மா மாதிரியும் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஆகையினாலதான் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி சிருஷ்டித்தாங்களாம், நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று கர்த்தர் திட்டம் பண்ணாராம். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்னை எப்படி புதிதாக்கணும்னு விரும்புறார்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது அவருடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பா என்னை புதிதாக்குகிறார். எப்போதுமே ஒரு பொருள் அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா அது உங்க வீட்டுக்கு வந்து கரெக்டா சேரணும்னா அங்கே அட்ரஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டு போயிடுவாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா தேடுன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அது போல தான் பரலோகத்திலிருந்து சொல்லப்படுகிற செய்யப்படுகிற அனுப்பப்படுகிற ஆசீர்வாதங்கள் வந்து சேர்வதற்கு நமக்கு சில அடையாளங்கள் தேவை. அந்த அடையாளங்கள் தான் யாருன்னா, சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அவருடைய வருகையின் நாளிலே கூட அந்த சாயல் இருக்கும் பொழுதுதான் அனுமதிக்கப்படுகிறோம். அந்த சாயலில் உள்ளவர்களைத்தான் அங்கே அனுமதிக்கிறார்கள். அப்ப நாம் இந்த பூமியிலே வாழும் போதே அவரால் புதுப்பிக்கப்படுவோம், கர்த்தரால் புதுப்பிக்கப்படுவோம். இரண்டாவதாக எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம் பாருங்க. உங்கள் நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா நான் உங்க கூட எவ்வளவு டீல் பண்ணாலும் சில நேரம் உங்க இருதயம் சரி வரல. அதுக்காக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட விரும்புகிறேன். புதிதான ஆவினா வேற ஆவி அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவிலே ஒரு புதுப்பிக்கப்படுதல், ஒரு புதுமைப்படுத்தப்படுதல், ரெஃப்ரெஷிங். அபிஷேகம் என்றைக்கோ பெற்றது உண்மை, ஆனால் அது இன்னும் நிரம்பி வழிய வேண்டும். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஏன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்றால், எனக்கும் அவருக்கும் இருக்கிற கனெக்ஷன்ல அன்றாடம் என்னை என் ஆண்டவர் நிரம்பி வழியும்படி செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியும்படி செய்கிறார். ஆகையினாலே நான் என்ன செய்ய வேண்டும், அந்த புதிதாக்குதலுக்குள்ளே. அப்ப என் உள்ளம் என்ன செய்யப்படணும், புதிதாக்கப்படணும். அதற்கு அவர் எனக்குள்ளே என் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். அந்த புதிதான ஆவியை என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைக்கப்பட்டு, ஆகையினால தான் தீத்து 3:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மை, இரண்டாவதாக நான் சொல்ல வந்த விஷயத்திலே அந்த வார்த்தையிலே முக்கியமானது என்னவென்றால், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். மூன்றாவதாக ரோமர் 6 அதிகாரம் 4 வசனத்திலே, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, அவரை மாதிரியே நம்ம வந்துடணும், அவரை மாதிரியே இருக்கணும். அதுக்கு அவர் சொல்லுகிறார், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. எது மாதிரி? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நம்மிடத்தில் காணப்படுகிற பழையவைகள், மரித்த நிலைமைகள், செத்த கிரியைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணுமா, எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், புதிய ஜீவன் உள்ளவர்கள் ஆகும்படி. புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நாம் அன்றாடம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் புதிதாக்கப்படுதலிலே ரொம்ப முக்கியம். இது என்ன அப்படின்னா, நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டியது இருக்கு. ஆகையினாலதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. இன்னைக்கு நாம் அந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கத்தக்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மை புதிதாக்க விரும்புகிறார் என்றால் அவர் சமூகத்துல எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் பாருங்க. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எப்போதுமே அவர் நம்மளை இப்படி ஒரு பார்வை தான் பார்க்கிறாரோ என்று யோசனை வரும். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருங்கள், வாஞ்சையாயிருங்கள். வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தையை போல. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த குழந்தைக்குள்ள கபடு இல்லை, வேற சிந்தனை இல்லை, புதுசாக அப்டேட்டே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம அதனால நம்முடைய அந்த உள்ளான மனிதனிலே கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறவர். இப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லுகிறார். 4வதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுகிறதினாலே மறுரூபமாகும். இந்த புதிதாக்குதலின் மூலமாக கர்த்தர் ஒரு மறுரூப அனுபவத்தையும் தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ புதிதாக்கும் கர்த்தர் நம்மளை அப்படியே ரொம்ப வருஷமா வச்சிருக்க விரும்பல. ஏதோ புதுசா ஒன்றை கொடுத்து கர்த்தர் இன்னும் என்னை ஒரு படி மேலே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 முழம் அளந்து வர சொன்ன பொழுது அது கணுக்கால் அளவா இருந்ததாம். உடனே அதோட என்ன செய்யலையா, நிறுத்தவில்லை. உடனே என்னை முழங்கால் அளவுக்கு வரும்படி செய்தார், அங்கேயும் நிறுத்தவில்லை. இங்கே எசேக்கியேல் அந்த வசனத்தை வாசிக்கலாம். முழங்கால் அளவுலையும் நிக்க விடல. உடனே இன்னொரு 1000 முழம் அளந்து இடுப்பளவு கொண்டு வந்தாராம். 3வது ஸ்டெப். 4வதா ஒரு ஸ்டெப்பு பாருங்க, இன்னொரு 1000 முழம் அளந்து, அங்க என்ன ஆழம் இருந்துச்சான், நீச்சல் ஆழம். நீச்சல் ஆழம்னா என்ன அர்த்தம்னா, தரை தொடாது, இடுப்பு வரைக்கும்னா தரையில தான் நடந்திருப்போம். நீச்சல் ஆழம்னு வந்துருச்சுன்னா அதாவது உங்க ஓன் பேலன்ஸ் அங்க இருக்காது. இடுப்பு அளவு வரைக்கும் நம்ம தான் கால் ஊனிருப்போம். நீச்சல் ஆழம்னா அர்த்தம் என்னன்னா, தரை தடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையுமே டச் பண்ணாம நீச்சல் மூலமா தான் நீங்க அங்க நிக்க முடியும், மேல வெளியே. அந்த அனுபவம் தான் அந்த மறுரூப அனுபவம் போல உள்ளது. அப்ப இந்த வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை புதிதாக்க விரும்புகிற இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை புதிதாக்குவீராக. இந்த 10வது மாதத்திலே எனக்கு புதிதாக்கப்படுதலுக்கு ஏதுவான விஷயங்களை எனக்கு செய்வீராக. என்னுடைய பழையவைகள் எல்லாம் என்ன செய்யட்டும், ஒளிந்து போயிட்டும். ஏன் பழையவைகள் ஒளிய வேண்டும், புதியது வர வேண்டும் என்றால் பழையதெல்லாம் என்ன செய்யணும், ஒளிய வேண்டும். ஒரு வீடு வாங்குறீங்க அல்லது கட்டுறீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே புதிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு முன்னால என்ன செய்வோம், பழசெல்லாம் தூக்கி வெளியே போட்டு எல்லாம் வெள்ளை ஒயிட்டெல்லாம் அடிச்சு எல்லாம் ரெடி. ஏன் செய்யணும், புதுப்பித்தல் ஏன் செய்யணும் அப்படின்னா, புதுசா சில பொருள் வரப்போகுது, புதுசா சில ஆசீர்வாதம் வரப்போகுது, புதிய காரியங்கள் நடக்க போகிறது. அப்போ அதுக்கு என் பழசங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு, ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படுகிற எல்லா பழையவைகளை எடுத்து புறம்பாக்கி ஆண்டவர் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற புதிய காரியங்களை நமக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த புதிய அனுபவத்துக்குள்ளே வருவோம். பெற்ற அபிஷேகத்தில் புதுப்பிக்கப்படுவோம், வரங்களில் புதுப்பிக்கப்படுவோம், ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு புதுப்பித்தல் இருக்கட்டும். நாம் அப்படி செய்ய இந்த மாதத்திலே அதிகமாய் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் இருந்து இந்த புதுப்பித்தலை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையிலே புதிய வாசல்களை திறப்பதற்கு அது வழியாக இருக்கும். புதிய பாதைகளிலே நம்மை நடத்துவதற்கு வழியாக இருக்கும். புதிய விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட கர்த்தர் நமக்கு வழி வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. அடைப்பட்டிருக்கிற வாசல்களை திறப்பதற்கு நான் புதிதாகும் போது ஒரு புதிய பலன் வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், புதிய விதமாய் நான் பலன் அடையும் போது காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று சொல்லுகிறார். கழுகுகளுக்கு ஒத்த பலன். கழுகுகள் என்ன செய்கிறது, புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அது புதுப்பித்து கொண்ட அன்றைக்கு பழைய மாதிரி வேகமா திரும்ப என்ன செய்யுது, பறக்கிறது. இந்த புதுப்பிக்கப்படுதல் ரொம்ப அவசியம். இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ளே அதை தருவாராக. அதை வழி நடத்துவதற்கு இந்த மாதத்திலே முழுவதுமாக
நாம் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் வேத வாசிப்பிலும் ஒருவரை ஒருவர் விசுவாசத்திலே உதவி செய்து ஒருவருக்கொருவர் ஆலோசனை கொடுத்து எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? புதுப்பிக்கப்படுவோம். கர்த்தர் புதிய கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. God bless you.